அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி கோதுமை பாயாசம். நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை நல்லா வறுத்தெடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் அரை கப் ரவை ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு வரணும். ஸ்டார்டிங் ஆட் பண்ணும்போது ரவை நார்மலாக இருக்கும். இது நல்லா வறுபட்டு வந்ததுன்னா அங்கங்கே இந்த குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், இது மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம அப்படியே டைரெக்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். ரவை பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அரை கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் முந்திரி திராட்சை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.